வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க, பஞ்சாயத்து தார் சாலையிலிருந்து சுமார் 200 to 250 மீட்டர் தொலைவில் கார், லாரி போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவில் நல்லா ரோடு வசதி பாருங்கள். மண் ரோடுனாலும் நல்லா நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. தனி கிணறு, இலவச மின்சார வசதியுடன் அமைஞ்சிருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 தென்னை மரங்கள், காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குங்க. அது மாதிரி பார்த்திங்கனாக்கா வில்லேஜ் ஊரை ஒட்டியே பக்கத்துலேயே இருக்குது. இதிலேருந்து பார்த்திங்கனாவே ஒரு 300 மீட்டர் தொலைவு, 400 மீட்டர் தொலைவு போனோம்னாவே கம்ப்ளீட்டாக வீடுகள் இருக்குது. அதனால் பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேருந்து பக்கமாகவும் இருக்குது. அது மாதிரி தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அடி தொலைவு தான் வருங்க. அது இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வயல் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் சுற்றி வர்றதுனால ஒரு 200-250 மீட்ரு தொலைவு வருங்க. மற்றபடி ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா எல்லாம் விவசாயம் செய்து, அதாவது நெல் பயிர் நடவு செய்து எல்லாம் அறுவடை முடிஞ்சு அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. அடுத்து இப்போ ஆடி மாதம் முடிஞ்சதுன்னா அடுத்து உடனே பயிர் வைக்க தொடங்கிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிணறு இலவச மின்சார வசதியோடு அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் ஒரு போர்வெல் வசதியும் இருக்குங்க. அது மாதிரி தேக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 தேக்கு மரங்கள் இருக்குது. இடம் பார்த்திங்கனாக்கா ஊர் பக்கமாகவே இருக்கிறதுனால நல்லா நீட்டாக குடியிருக்கலாம். அது மாதிரி தண்ணீர் வசதி சிறப்பாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்களேன், தண்ணீர் மேலேயே இருக்குது. இதனுடைய கிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்கால் ஓடிட்டுருக்கு, தண்ணீர் ஓடக்கூடிய வாய்க்கால் இருக்குது. அதனால் தண்ணீர் பிரச்சனை இல்லை, தண்ணி சூப்பராக இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு கிணறு இருக்குது. அதுலேயும் வந்து சேஞ்ச் ஓவர் வச்சு அவங்க வந்து மோட்டர் எடுத்து தண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்ட எல்லையில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது திருச்சி டு துறையூர் செல்லக்கூடிய நெடுஞ்சாலையிலேருந்து, தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 5-6 நிமிட தொலைவில் இந்த லேண்டுக்கு போயிடலாங்க. ரொம்ப பக்கம். ஒரு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தொலைவு தான் வருங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தார் ரோட்லேயே போயிட்டு பாருங்கள், அழகாக விவசாயம் செய்யலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் இருக்குங்க. நம்ம தேவைப்பட்டால் கூட தார் சாலையிலேருந்து ஒரு பாதை தேவைப்பட்டால் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு 50 அடி 60 அடி லென்த்து தாங்க. அங்கே வாங்கிட்டோம்னா டைரெக்டாக தார் சாலையிலேருந்து அப்படியே நம்ம லேண்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போ வந்து கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 250 மீட்டர் தொலைவு வரலாங்க சுமார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல இடங்க. வாங்கி நீங்கள் நீட்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஃபென்சிங் போட்டு அழகாக ஒரு விவசாயிகளுக்கு சூப்பரான இடம். விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஊர் பக்கமாக இருக்கிறதுனால நீங்கள் கறவை மாடுகள் வச்சு கூட பால் கறந்து நல்ல மாதிரியாக சேல் பண்ணலாம். மற்றபடி ஆட்டு பண்ணை போன்ற பண்ணைகள் வேணாலும் அமைக்கணுன்னாலும் அழகாக அமைச்சிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ் போக்குவரத்துக்கும் பிரச்சனை இல்லை. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் போக்குவரத்து இருக்குது. அதனால் நம்ம நடந்து போய் அழகாக பஸ் ஏறி நம்ம எங்கேனாலும் போயிட்டு வரலாங்க. அந்த மாதிரி தொலைவில் தான் அமைஞ்சிருக்குங்க. இடம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஸ்கொயராகவே நீட்டாக அமைஞ்சிருக்குங்க. அது மாதிரி ஈசானியத்தில் பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் வசதியும் இருக்குங்க. திருச்சி டு துறையூர் புலிவலம் பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. ஓகே, இடம் பிடிக்குது அப்படின்னாக்க என்னுடைய நம்பருக்கு பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதனுடைய ஒரு ஏக்கர் விலை 25 லட்சம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குங்க, நேரடியாக பேசிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி நீங்கள் லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா அடிக்கடி காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. லைனில் வந்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம இடம் வந்து உங்களுக்கு நீட்டாக அமைச்சு தர முடியுங்க. ஏன்னா ஒரு முறை கூப்பிட்டுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நம்மளை விட்டுருவோம். அதனால் நீங்கள் அடிக்கடி காண்டாக்டில் வாங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.